செட் வெர்ஷன் 1 வண்டி மாடலுக்கு கிளட்ச் பிளேட்டு மாட்டிக்கிட்டு இருக்கோம். கிளட்ச் பிளேட்டு சுத்தமாக அடிபட்டிருக்கு. பழைய பிளேட்டும் சரி, புது பிளேட்டும் சரி. இது புது பிளேட்டோட கணம். இந்த கணம் இருக்குது. இது வந்து பழைய பிளேட்டோட கணம். இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னா, ரெண்டு பிளேட்டையுமே ஒன்றா வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுடும். இதை விட இது கொஞ்சம் அகலம் கூட இருக்குது. இப்போ இதை உங்களுக்கு லைவாக போட்டு காமிக்கிறேன். லைவாக கிளட்ச் பிளேட் மாட்டிக்கிட்டு இருக்கோம், பாருங்கள். வண்டியில் வந்து அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட்மெண்ட் தப்பாக இருந்தாலும் நிறைய ஃபால்ட்டுகள் வரும். இந்த இதோட அட்ஜஸ்ட்மெண்ட்டு நான் மாட்டிட்டு உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். உங்களுக்கு மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த வீடியோ போட முடியாத சூழல். இது எப்படி மாட்டணும்னு நிறையாவே கவனிக்க மாட்டாங்க. அதனால் இப்போ மாட்டணுன்ற வார்த்தை சொல்லி மாட்டணும். இப்படி தான் மாட்டணும். வண்டிகளுக்கு வந்து கிளட்ச் பிளேட் வந்து கரெக்டாக ஹீட் ஆகிற மாதிரி வச்சுட்டு மாட்டணும். அதே மாதிரி கிளட்ச் பிளேட் வந்து மேக்ஸிமம் வந்து கிளட்ச் பிளேட்டோட கிலோமீட்டர் வந்து நல்லா போனால் ஆயில் 3000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா ரெகுலராக மாற்றுறாங்கன்னா, இல்லை 2000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா ரெகுலராக மாற்றுறாங்கன்னா இன்ஜினுக்கு சேஃப்டி. எவ்வளோக்கு எவ்வளவு ஆயில் 2500 மாற்றுறாங்கன்னா, இந்த வண்டியை பொறுத்த மட்டும் 10WD-30 தான் ஊற்றுவாங்க. யமஹாவை பொறுத்த மட்டும். இந்த யமஹான்றதுனால கொஞ்சம் சர்க்குலேஷன் கொஞ்சம் ஆயில் வந்து இது வந்து ஃபங்க்ஷன் ஆகி மேலே ஏறும். இது வந்து ஆயில் பம்பு, இது கிராங்க் கேஸு. இந்த ஆயில் பம்பு ரொட்டேட் பண்ணுறதுக்காக இந்த வீல் கொடுத்துருக்காங்க. கிளட்ச் பிளேட்டு, இந்த கிளட்ச் அசம்பிளி ரொட்டேஷன் பண்ணும்போது ஆயில் பம்ப் ஒர்க் ஆகும். இந்த ஆயில் பம்ப் ஒர்க் ஆகும்போது உங்களுக்கு